ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரேஷன் அரிசியை வச்சு ரொம்ப சூப்பராக ரொம்ப சிம்பிளாக இடியாப்பம் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்த்தலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். அதுக்கு நான் இப்போது 2 டம்ளர் அளவில் ரேஷன் அரிசி எடுத்திருக்கேன். ரேஷன் அரிசி எடுத்து இந்த மாதிரி ஊற வச்சு எடுத்திருக்கேன். ரேஷன் புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன், பச்சரிசி இல்லை. ஒரு மிக்சி ஜாரில் இந்த ஊறின அரிசியை சேர்த்து நல்லா மையை அரைச்சி எடுத்துக்கலாம். நல்ல மாவு பக்குவத்துக்கு அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இதை அரைச்சிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் எந்த மாதிரி அரைக்கணும் அப்படின்னு. இப்போ பாருங்கள், மாவு அரைச்சி எடுத்தாச்சு. நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அரிசியெல்லாம் இல்லாமல் நல்லா நைஸாக மாவு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை வேறு ஒரு பாத்திரத்தில் சேர்த்திக்கலாம். நம்ம எந்த பாத்திரத்தில் மாவு காய்ச்ச போகிறோமோ அந்த பாத்திரத்தில் சேர்த்திக்கணும். இப்போ நான் இந்த பாத்திரத்தில் தான் மாவு கலந்துக்க போகிறேன், அதனால் இந்த பாத்திரத்தில் சேர்த்திக்கலாம். அரைச்சி வச்ச இந்த மாவோட தண்ணி சேர்த்திக்கணும். தேவையான அளவு தண்ணி சேர்த்திக்கலாம். ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப மீடியமாகவும் இல்லாமல் கரெக்டான பக்குவத்துக்கு தண்ணி சேர்த்திக்கலாம். மிக்ஸி ஜாரை கழுகுன தண்ணி சேர்த்திருக்கேன். இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்திக்கணும். அதோட 2 டேபிள் ஸ்பூன் அளவில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அடுத்ததாக தேவைக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்திக்கலாம். இதை நல்லா ஒரு கரண்டியை வச்சு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். மாவெல்லாம் அங்கங்கே பிடிபடாமல் நல்லா கலந்துக்கலாம். கெட்டி கெட்டியாக மாவு இருக்கும், அதனால் ஃபஸ்ட்டு நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறமா தான் அடுப்பில் வச்சு காய்ச்சணும். உங்கள் வீட்டில் பச்சரிசி இல்லை அப்படிங்கிற நேரங்களில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இடியாப்பம் மாவெல்லாம் இல்லாதப்போ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ அடுப்பில் வச்சு ஃபஸ்ட்டு நம்ம காய்ச்சி எடுத்துக்கலாம். கைவிடாமல் இந்த மாதிரி மாவை கலந்துக்கிட்டே இருக்கணும். கொஞ்ச நேரம் வரைக்கும் ஒரு 5 நிமிஷம் கலந்தோன்னா போதும், மாவு ரெடி ஆயிரும். மீடியம் ஃப்ளேம் ஹை ஃப்ளேம்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி வச்சு இந்த மாதிரி கைவிடாமல் கலந்து எடுத்துக்கோங்க. மாவு திக்காகி நல்லா கொதிக்க ஸ்டார்ட் ஆகும். அந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாம். கொதித்து முடித்ததுக்கப்புறம் நல்லா கெட்டியான பக்குவத்துக்கு வரும். பாருங்கள், இப்போ கொஞ்சம் நல்லா திக்காயிட்ருக்கு. நம்ம வைக்கும்போது எவ்வளோ தண்ணியாக இருந்துச்சு, இப்போ பாருங்கள் நல்லா திக்காயிருச்சு. நல்லா கலந்துக்கிட்டே இருக்கலாம். வெறும் 5 நிமிஷம் போதும். 5 நிமிஷம் கலந்தீங்க அப்படின்னாலே போதும், ரொம்ப நேரம் டைம் எடுக்காது. இப்போ கொதி வர ஸ்டார்ட் ஆகிருக்கு. கொதிச்சு கொதிச்சு அப்படியே மாவு நல்ல கெட்டியான பக்குவத்துக்கு வரும். அடிப்பிடிக்காமல் கலந்துக்கங்க. அடிப்பிடிச்சிச்சு அப்படின்னா மாவில் வாசம் வரும், அதனால் அடிப்பிடிக்காமல் பார்த்து பக்குவமாக கலந்துக்கங்க. பாருங்கள், இப்போ இந்த அளவுக்கு ரெடி ஆகிருக்கு. இன்னும் கூட நல்லா கொஞ்சம் கலந்துக்கலாம். பாருங்கள், நான் கலந்துகிட்டே இருக்கேன். இப்போ மாவு ரெடி ஆகிட்டுருக்கு. நல்லா கெட்டியான பக்குவத்துக்கு வரும். இடியாப்பத்துக்கெல்லாம் மாவு நீங்கள் எப்படி ஆவியில் வாட்டி எடுப்பீங்களோ அதே மாதிரி பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி வந்துருச்சு. இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ நான் இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்க மாதிரி இருந்துச்சு, அதனால கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கலந்து எடுத்துருக்கிறேன். பாருங்கள், இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. கை பொறுக்கிற அளவுக்கு சூடு குறையட்டும். இப்போ கலந்துக்கலாம். கொஞ்சமாக பச்சரிசி மாவு சேர்த்திட்டு கலந்துக்கலாம். ஏன்னா ரொம்ப சூடாக இருக்குது, அதனால் கொஞ்சம் மாவு சேர்த்தும் போது கையில் ஒட்டாமல் இருக்கும். அதனால் கொஞ்சமாக பச்சரிசி மாவு சேர்த்திருக்கேன். மாவு சேர்த்திட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து எடுத்துக்கோங்க. இன்னும் கூட கொஞ்சம் சூடு ஆறணும். ஃபஸ்ட்டு நான் இப்போ கரண்டியில் கலந்து காமிக்கிறேன் பாருங்கள். கலந்து காமிச்சிட்டு அதுக்கப்புறமா கையில் நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கஷ்டமே பட வேண்டாம், ரொம்ப மெனக்கெடவும் வேண்டாம், ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். பாருங்கள், இப்போ நான் இந்த மாவை பிசைஞ்சு எடுத்துட்டேன். இது கரெக்டாக இடியாப்பம் பிழியிற அளவுக்கு இப்போ ரெடியாக இருக்குது. வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ பாருங்கள், நான் கையில் எடுத்து காமிக்கிறேன். இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக மாவு பிசைஞ்சால் போதும். இது இடியாப்ப அச்சில் போட்டு பிழியிற அளவுக்கு நம்ம பிசைஞ்சோன்னா போதும். இப்போ நான் இந்த மாதிரி ஹோல்ஸ் உள்ளதில் ஃபஸ்ட்டு இடியாப்பம் பிழிஞ்சு காமிக்கிற பாருங்கள். ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு ரெசிபி இது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம பச்சரிசி மாவில் செய்யும்போது கூட இவ்வளோ ஒரு பர்ஃபெக்டாக வரவே வராது. ரேஷன் அரிசியை வச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா வீடுகள்லையுமே நம்ம ரேஷன் அரிசி வச்சுருப்போம். சட்டுன்னு டிஃபன் செய்யணும் அப்படின்னு யோசிச்சிட்டே இருக்காமல் எடுத்து அரிசி ஊற போட்டு மிக்சியில் அரைச்சி இந்த மாதிரி செஞ்சுக்கலாம்.
இப்போது நம்ம பிழிய ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் இட்லி பாத்திரத்தை வச்சு தான் பிழிஞ்சுக்கிறேன். அதில் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வச்சு பிழிய போகிறேன். இப்போ இந்த நேரத்தில் இட்லி பாத்திரத்தில் நான் தண்ணி அடுப்பில் வச்சுட்டேன், கொதிச்சிட்ருக்கட்டும். இப்போது பிழிஞ்சு எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி ஹோல்ஸில் பிழியலமோ அந்த மாதிரி பிழிஞ்சுக்கோங்க. நான் இந்த மாதிரி ஹோல்ஸ்லேயும் பிழிகிறேன், பொடி பொடியான ஹோல்ஸ்லேயும் வந்து பிழிகிற பாருங்கள். இப்போ அடுத்ததான் நான் இந்த மாதிரி ஹோல்ஸை வச்சு தான் வந்து பிழிய போகிறேன். எல்லாத்துலேயுமே எனக்கு பர்ஃபெக்டாக வந்துச்சு. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், நான் இப்போ இதில் தான் பிழிஞ்சிட்ருக்கேன். இட்லி பாத்திரத்தில் தண்ணி சூடாயிருச்சு. இப்போ இதை வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். சீக்கிரமே வெந்துடும். இட்லி பாத்திரத்தில் தண்ணி கொதிச்சா மட்டும் போதும், சீக்கிரமாக வெந்துடும். அது ரெடி ஆகிட்டுருக்கிறக்குள்ளேயே இன்னொரு தட்டு பிழிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா வேலை வந்து சீக்கிரம் ஆயிரும். அதை எடுத்து கொட்டிட்டு திருப்பி இதை உள்ளே வைக்கிறதுக்கு நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். எப்பவுமே ஒரே மாதிரி வேலைகள் செய்யாமல் ஒரே வேலையே செஞ்சுட்டு நிற்காமல் நமக்கு டைம் தான் வேஸ்ட் ஆகும். ஒரு வேலை செய்கிறதுக்குள்ளே இன்னொரு வேலை செஞ்சு வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு சமையல் வேலை சட்டுன்னு முடிஞ்சிடும். இப்போ இது வெந்துருச்சு. இதை எடுத்துடலாம். இதை எடுத்துகிட்டு திருப்பி அதை உள்ளே வச்சிடலாம். பாருங்கள், கொஞ்சம் கூட ஒட்டாமல் சூப்பராக சாஃப்டாக நம்மளோட இடியாப்பம் ரெடியாக இருக்குது. ஒட்டவோ குலையவோ இல்லாமல் ரொம்ப பர்ஃபெக்டாக வந்திருக்கு பாருங்கள். நான் அந்த மாதிரி ஆச்சுலேயும் போட்டிருக்கேன், இந்த மாதிரி ஆச்சுலேயும் போட்டேன். எனக்கு எல்லாமே பர்ஃபெக்டாக வந்திருக்கு. அடுத்தது வெந்து ரெடியாக இருக்குது, அதையும் எடுத்துறேன் பாருங்கள். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லா ஆவி பறக்க சுட சுட இடியாப்பம் வந்து ரெடியாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், நான் கையில் எடுத்து காமிக்கிறேன். பிஞ்செல்லாம் போகாமல் ரொம்ப சூப்பராக பர்ஃபெக்டாக வந்திருக்கு. நீங்கள் பிளேட்டில் வச்சு இடியாப்பம் பிழிகிற மாதிரி இருந்தால் கூட அதில் வச்சு கூட பிழிஞ்சுக்கோங்க, நம்மளோட ஆப்ஷனல் தான். அவ்வளோதான். இன்றைக்கி பார்த்த ரெசிபி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.